திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து மற்றும் டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் வாகன விபத்துகளை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். மார்ச் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்றைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் விளங்கி வருகிறார்கள் என புகழாரம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை போன்ற எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கவும் பெண்களின் நலன் காக்கவும் சிறப்பான திட்டங்களை அறிவிப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மாதான் என பெருமிதம். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் மகளிருக்கு பாதுகாப்பில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கடன் மேல் கடன் வாங்கும் நிலையில் அந்த பணமெல்லாம் என்ன ஆனது எனவும் கேள்வி. எங்க பார்த்தாலும் கஞ்சா மாத்திரை விற்கிறாங்க, போதைப் பொருள் விற்கிறாங்க, திருட்டு, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், யாருக்கும் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. டெய்லி அத்தனை நியூஸ் வருது. இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் அவருடைய வாழ்வெல்லாம் கெட்டு போயிட்டு இருக்குது. பெற்றோர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் போதை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை அவ்வளவு மோசமாயிருச்சு. இன்னைக்கு நம்முடைய அதிமுக ஆட்சியில காவல்துறை எப்படி இருக்கு? நாங்கெல்லாம் பொறுப்பில் ஏதாவது தலையிடுவோமா? சுதந்திரமா செயல்பட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய DSP, SP, இன்ஸ்பெக்டர் எல்லாம் நீங்க எங்க போனாலும் இன்ஸ்பெக்டர் தான், போலீஸ் தான், இன்ஸ்பெக்டர் தான், SI தான், DSP தான். மக்களுடைய வரிப்பணம் சம்பளம் வாங்கக்கூடிய தயவு செஞ்சு மனசாட்சியோட வேலை செய்யுங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. வெளிநாடுகளிலிருந்து மதுபானங்கள் முறைகேடாக இறக்குமதி செய்தது, மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை உரிய பதிவு இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தீவிர சோதனை. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் விடிய நடத்திய சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். டாஸ்மாக் அலுவலகத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஆவணங்களையும் மது ஆலைகளில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆவணங்களையும் ஒப்பிட்டு விசாரணை நடப்பதாக தகவல். தமிழகம் முழுவதும் திமுகவினருக்கு சொந்தமான மதுபான ஆலைகளில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. டாஸ்மாக் நிறுவன மதுபான கொள்முதலில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தீவிர சோதனை. டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் கலால் வரி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை டாஸ்மாகிற்கு அனுப்பாமல் நேரடியாக மதுக்கடைகளுக்கு அனுப்பியதாக குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் டாஸ்மாகில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் வெளிவந்திருக்கும் நிலையில் இதற்காகத்தான் செந்தில் பாலாஜி அவசரமாக அமைச்சராக்கப்பட்டாரா என மக்கள் கேள்வி. கலால் வரி முறைகேடு விவகாரத்தில் 10 ரூபாய் அமைச்சரின் கரூர் கம்பெனி வசமாக சிக்குமா? செந்தில் பாலாஜி பதவி இழந்து மீண்டும் சிறைக்கு செல்வாரா என மக்கள் எதிர்பார்ப்பு. திருவாரூர் அருகே உறவினர் வீட்டுக்கு சென்ற 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு. தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 2 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இரட்டையர்கள் போக்சோவில் சிக்கினர்.
திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தடுக்காமல் அப்பா ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் புதூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 26 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிவகங்கையில் அடுத்தடுத்து சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறி இருப்பதால் பெற்றோர்கள் அச்சம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் தட்டி கேட்ட சிறுமியின் பெற்றோரை குடும்பத்துடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு ஒரு செயலற்ற அரசாக இருப்பதால் சிறுமிகளை துணிச்சலுடன் சீரழிக்கும் குற்றவாளிகள் பெற்றோரையும் மிரட்டும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். தவறான செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை அடக்குவதில் திமுக அரசு உறுதியுடன் செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் காரணமான 25 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை ஏவல் துறை கண்டுகொள்ளாததே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து பெற்றோருக்கு கொலை மிரட்டல் விடுத்த காமுகன். அப்பா என அபத்தமாக பிரச்சாரம் செய்யும் முதல்வர் இனியேனும் குற்றச்சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே மனைவியை கணவனே கழுத்தறுத்து கொலை செய்த அவலம் அரங்கேறி இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் வேதனை. திண்டுக்கல்லில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் சுமை தூக்கும் தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மது கடையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். சென்னை எண்ணூர் பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தந்தையை மகனே சுத்தியால் அடித்து கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் பல குடும்பங்கள் சீரழிவதாக மக்கள் ஆதங்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பள்ளி மாணவன் மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை முயற்சி குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி இருப்பதாக மக்கள் வேதனை. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்த 3 சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக சோதனை மேற்கொள்ளாததால் ஆட்சியர் அலுவலகத்திலேயே போதைப் பொருள் விற்கப்படும் அவலம். சென்னை 7 கிணறு பகுதியில் 18 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். ஸ்டாலின் அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கும்பல் அதற்கான பணத்தை கேட்டு மாணவர்களை தாக்கும் காட்சிகள் வெளியானது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இந்த வீடியோ காட்சிகளே சாட்சி. சென்னை
ஐஸ் ஹவுஸ் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சென்னை தலைநகரிலேயே போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கோவை ரயில் நிலையத்தில் 8 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கடத்தல் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. சென்னை அண்ணா சாலையில் பாலத்தின் கீழே 5 நபர்கள் வைத்திருந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். தலைநகரான சென்னை திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்த மூதாட்டியின் சடலத்திலிருந்து நகை திருடிய பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சடலங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா என மக்கள் ஆதங்கம். கோவை மாவட்டத்தில் மட்டும் +2 பொதுத் தேர்வில் ஆங்கில தேர்வை 381 பேர் எழுதாத அவலம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாநகரில் 280 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிதாக தார் ரோடு போடுவதற்கு 123 கோடியே 83 லட்சம் கேட்டு காத்திருக்கும் அவலம். நிதி இல்லை என்று கோவை மக்களை இதுவரை கண்டுகொள்ளாத திராவிட மாடல் இனிமேலாவது நிதிகளை ஒதுக்கி வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளுமா என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் தட்கல் திட்ட விண்ணப்பங்களுக்கும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மின் இணைப்பு கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்பு. திமுக ஆட்சியில் மின் வாரியத்தின் நிர்வாக திறமையின்மையால் தட்கலில் விண்ணப்பித்தும் தத்தளிக்கும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை. தூய்மை பணியாளர்களின் பணி நியமனத்தை தாமதப்படுத்திய திராவிட மாடல் அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவோம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு உண்மையில் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது அம்பலம். நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி அருகே உயரழுத்த மின்பாதையை சரி செய்யும் பணியின் போது மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் பலி. மின்வாரியத்தின் அலட்சியத்தாலேயே ஊழியர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை மாநகரில் நகை பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது பொதுமக்களை பதற்றமடைய வைத்துள்ளது. விடிய ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்ததன் விளைவால் அசாத்திய துணிச்சலோடு இளைஞர்கள் செயின் திருட்டில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டத்தில் பேருந்தில் செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து அவலம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சாலையிலும் பேருந்திலும் செல்ல முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 78க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கல்வராயன் மலையில் இருந்து 14 லிட்டர் கள்ளச்சாராயம் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராயம் மாவட்டமாக மாறுகிறதா என மக்கள் கேள்வி. போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சாம்சங் ஊழியர்களின் அடையாள அட்டை முடக்கப்பட்டதால் தொழிற்சாலைக்குள் நுழைய தடை விதித்த தொழிற்சாலை நிர்வாகம். 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்காததால் விவசாயிகள் கடும் அதிருப்தி. கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தாலும் வேறு நபர்களை அழைத்து வந்து விளம்பரத்திற்காக கூட்டம் நடத்தப்படுவதாக மக்கள் விமர்சனம். தென்காசி அருகே நில ஆக்கிரமிப்பு குறித்து வழக்கு தொடர்ந்ததால் 8 குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சமத்துவம், சமூக நீதி உள்ளிட்ட உயரிய கோட்பாடுகளில் இருந்து விலகி கற்காலத்தை நோக்கி செல்வதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களை எடை போடவில்லை என கூறி விவசாயிகள் சாலை மறியல். வேளாண் பட்ஜெட் என ஆண்டுதோறும் நாடகமாடும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் கட்டி முடிக்கப்பட்ட 2 மாதத்திலேயே அரசு மாநகராட்சி பள்ளி கட்டிட வகுப்பறையின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் மாணவர்கள் காயம்.
கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருக்கும் திமுக அரசு ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 14 பேரும் இலங்கை கடற்படையால் கைது. மைனாரிட்டி பாஜக அரசும் விளம்பர மாடல் திமுக அரசும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தோடு விளையாடுவதாக மீனவர்கள் வேதனை.